ஓகே. ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். அருண்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தான். ஓகேவா? அவன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு மழைனால ஒரு பஸ் ஸ்டாப் சைடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கையில் மொபைல் வச்சுக்கிட்டு அவங்களோட பார்ட்னரோட மெசேஜ்க்காக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த டைம் என்ன ஆச்சு அப்படின்னா, மெசேஜும் வரல, மழையும் கொஞ்சம் நேரத்தில் நின்று போச்சு. அந்த பக்கம் ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அம்மா கூட மழையில் போயிட்டுருக்கான். ஆனால் அந்த பையன் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் ஜாலியாக சந்தோஷமாக அவங்க அம்மா கூட நடந்து போயிட்டுருக்கான். அந்த மழையும் அந்த சேரும் அந்த பையனை எப்பயுமே அஃபெக்ட் பண்ணல, சந்தோஷமாக போயிட்டுருக்கான். அந்த ஒரு நிமிஷம் அருண் யோசித்தான், நம்ம எதுக்காக இங்கே ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்கோம்? நமக்கான மெசேஜ் நமக்கு வரலை, விட்டுட்டு போகிற அவங்களுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை நம்மளை தவிர அப்படின்ட்டு அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். மொதல் டைம் கையில் இருக்க அந்த ஃபோன் எடுத்து அவன் பாக்கெட்டில் போட்டு அவனுக்கான பஸ்ஸு வருது, அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு அவன் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். ஸோ நேற்று நான் அக்செப்டன்ஸ் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டோரியில் வர மாதிரி இருக்கணும். உங்களுக்கான ஒரு பாயிண்ட் தெரிஞ்சவொடனே அக்செப்டன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லைஃப்பில் போயிட்டே இருக்கணும். எதுக்காகவும் யாருக்காகவும் காத்திருக்காதீங்க. பார்ட்னர்னு சொல்லிட்டு நிறைய பேர் டாக்ஸிக் பீப்புள்ஸாக இப்போ வருவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு லெசன் லேர்ன் பண்ணிட்டு லெசனை வந்து லேர்ன் பண்ண வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான். உங்கள் லைஃப்பை பார்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் பேரண்ட்ஸ் நீங்களாக தான் உங்கள் லைஃபுக்கு முக்கியம், மற்ற யாரும் இல்லை.